காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். மனத்தாழ்மை அணிந்து கொள், அதுவே தேவ பிள்ளைகளின் அலங்கார வஸ்திரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர், என்னிடத்தில் கற்றுக்கொள். உன் அழகு, குலம், கல்வி, பதவி, திறமைகள், அந்தஸ்து, செல்வம் இவை உனக்கு பெருமையை கொண்டு வராதபடி உன் கண்களை என்மேல் பதித்துவிடு. என் வாழ்க்கை சரிதையையும் என் வாயிலிருந்து புறப்படும் கிருபையின் வார்த்தைகளையும் தினமும் படி. என் வசனங்களை தியானிக்க போதிய நேரம் எடுத்துக்கொள். உன் ஜெப வேளை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். பாவ அறிக்கை, துதி, நன்றி, விண்ணப்பங்கள், பரிந்து பேசும் ஜெபங்கள் இவை என் கரத்தை அசைக்கட்டும். நீ மறைவாகச் செய்யும் உன் தான தர்மங்கள் என்னிடத்தில் வந்து சேரட்டும். என்னை பிரியப்படுத்து. வீண் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படாதபடி உன் இருதயத்தை சுத்தமாக்கு. உன் சிந்தையை புதுப்பித்துக்கொள். என்னைப் போல நீ மாற வேண்டும். அடிமையின் ரூபம் எடுத்து பாவ மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்னை சிலுவையின் மரணம் மட்டும் தாழ்த்தினதினால் தேவனால் உயர்வை பெற்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எனக்கு கிடைத்தது. தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. பெருமை உன்னை அழித்துவிடும். விழிப்புடன் செயல்படு. சத்துரு பெருமையான எண்ணங்களை விதைத்து விட்டு போவான். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே? உன்னிடம் உள்ள எல்லாமே உனக்கு சொந்தமானது அல்ல, என் ஈவுகளே. ஆதார வசனம்: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10.